என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. இந்த உங்க வாழ்க்கையில விலையேற பெற்றது எதுனா இது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ரெண்டாவது விலையேற பெற்றது இயேசுவின் இரத்தம். யோவான் அப்போஸ்தலன் சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொன்னா அது சரியானது அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல, எல்லாரும் சொல்லுங்க, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு பாவி ஆண்டவர்கிட்ட வரும்போது அவன் ஆண்டவர் விரும்புகிறபடி நெருங்கினா அவனுக்கு கிடைக்கிற மொதல் ஆசீர்வாதமே இந்த பாவத்தை அவர் மன்னிப்பாருங்கிற நம்பிக்கை. அப்படி இல்லை அப்படின்னா அவனால் நம்ப முடியாது. அப்போ இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தேவை. இன்றைக்கி பாவ மன்னிப்புக்காக காசிலிருந்து வர்றாங்க, கடல் தண்ணீர்களிலே தன்னை கழுவி பார்க்கிறார். நாங்கள் ஒரு தடவை ஆந்திராவுக்கு போனப்போ சொன்னாங்க, இந்த இடத்துல 3 ஆறு இணையுது, இந்த இடம் ரொம்ப புண்ணியமான இடம். எத்தனை ஆறு இணைதான்? 3 ஆறு இணைஞ்சிடக்கூடாது, 3 கடல் சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் என்ன தண்ணியாக மாறிடும்? புண்ணியமாக மாறிடும். அது பாவத்தை என்ன செய்யும்னு நினைக்கிறாங்க? மன்னிச்சிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, விலையேற பெற்ற. ஏன் விலையேற பெற்ற? நாம் எல்லாரும் ஆதாமின் மூலமாய் பிறந்தபடினால் நாம் எல்லாரும் பாவிகளாகி தேவ மகிமை இழந்துட்டோம். நம்ம இரத்தம் யாருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. அதனால தான் இயேசு பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். அவருடைய இரத்தம் விலையேற பெற்றது. அவருடைய இரத்தம் மனிதனுடைய சகல பாவங்களையும் நீக்க வல்லமை உள்ளது. அதனால உங்கள் வாழ்க்கையில் சில சாபங்கள், சில வியாதிகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில நம்பிக்கையின்மை வரும்போது தைரியமாய் கிருபாசன தண்டை என்பது கிறிஸ்து அண்டை சேர்ந்து ஒன்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் செய்தது தவறுதான், நான் நடந்தது தவறுதான், நான் விரும்பினது தவறுதான், நான் யோசித்தது தவறுதான். ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். அதுக்கு சப்ஸ்டிட்யூட் எதுவுமே கிடையாது, அதுக்கு தீர்வு எதுவுமே கிடையாது. அதாவது பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா? இல்லவே இல்லை. பாவம் மன்னிக்கப்பட்டு ஒருத்தன் பரலோகம் போறதுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. ஆனா அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, சகல பாவங்களை. இலங்கை தேசத்தில் பலவிதமான கொலை செய்த ஒரு மனுஷன் கடைசியாக ஜெயிலில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு கிடைத்த அந்த வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல. அதனால தான் அவர் ஜெயிலில் இருந்து பாட்டு எழுதினார், இயேசு நேசிக்கிறார். ஜெயிலில் இருந்து என்ன பாட்டு எழுதுறாங்க? இயேசு ஜெயிலில் இருந்தாங்க எழுதினார். ஒரு பாமாலை பாட்டு, அது ஆங்கிலேயர்களால் அதிகமாய் பாடப்படுமா. அது ஒரு தமிழனால் எழுதப்பட்டது, ஜெயிலில் இருந்து எழுதப்பட்டது. அவர் சொன்னார், இந்த பாவி இயேசு மன்னிப்பாரா? அப்படியே புதிய பாட்டை எடுத்து படிக்கும்போது சகல பாவங்களையும் அவர் மன்னிப்பார். ஆனால் அரசாங்கம் அவர் ஜெயிலில் இருந்து என்ன பண்ணல? வெளியே விடலை. அரசாங்க சட்டம் அவரை ஜெயிலில் இருந்து வெளியே விடலை. அரசாங்க சட்டம் அவரை கொலைகாரனாகவே தூக்கில் போட்டது. ஆனால் அந்த மனிதனுடைய பாவத்தை இயேசு மன்னித்தார் என்கிற நிச்சயத்தோடு அந்த மனிதன் பரலோகம் போகிறான். இந்த நிச்சயத்தை ஆண்டவர் தருகிறார். அதனால்தான் வாலிபர்களே, பெரியவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நான் சொல்லுவேன், இன்றைக்கு உலகத்தில் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். ரோபோக்களை கண்டுபிடிக்கிறார்கள், ரோபோவோட செட்டில் காக் ஆடுகிறார்கள், ரோபோவோடு யோகா செய்கிறார்கள், ரோபோவை கண்டுபிடிக்கிறார்கள், என்னென்னமோ கண்டுபிடிக்கிறார். எனக்கெல்லாம் படித்த எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அமெரிக்காவிலே ரோபோ கார் ஓட்டி கொண்டு போவதை பார்க்கும். இடையில கிராஸ் பண்ணுனா அது பிரேக் போடுது, 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் போகுது, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் போகுது. குமரியா கோயிலில் இறக்குனா அது பாட்டுக்கு இறக்குது. எல்லாம் அது செய்து, மனுஷனை விட அழகாக செய்து. இதெல்லாம் என்ன ஆச்சரியப்படுத்துது ரொம்ப. ஆனால் இந்த கண்டுபிடிப்புக்கெல்லாம் கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. எபிரேயர் நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் இதை குறித்து சொல்லும்போது, வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்தை விட இயேசுவின் ரத்தம் மகிமையானது என்று சொல்லுகிறார். வெள்ளாட்டு கடா, இளங்கால இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல,
தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அவன் மனிதனுக்கு நித்திய மீட்பை இயேசுவின் இரத்தத்தினால் உண்டு பண்ணினபடினால் இயேசுவின் இரத்தம் விலையேற பெற்றது. இயேசுவை விசுவாசிப்பது எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும்? அவருடைய இரத்தத்தினால் தான் நான் மன்னிக்கப்படுகிறேன். என் புண்ணிய கிரியைகளினால் அல்ல, செத்து போனவர்களுக்கு நான் செய்கிற சடங்கினால் அல்ல, நான் ஏதோ ஒன்றை செய்வதனால் அல்ல, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவனுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படி அவர் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து, அதனால தான் மரியாள்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னை தொடாத, நான் எங்கே போகணும்? நான் வேலை முடிச்சிட்டேன்னு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் என்னுடைய அந்த இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பை பிதாவுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தொற்றாத, என் வேலை மேலே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் இயேசு அவர் மேலே போய் பரலோகத்தில் அவர் தன்னுடைய காரியத்தை செய்யும்போது திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. ஆமாம், இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண்டவர் எல்லாரையும் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகிற அந்த பெரிய கிருபையை விலையேற பெற்ற இரத்தத்தினால். எல்லாம் சொல்லுங்க. நம்ம உடம்புல ஒரு பின்னு குத்தி 2 சொட்டு ரத்தம் வந்துட்டா ஐயோ ரத்தம். ஆனால் உங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தத்தையும் தனக்காக வைத்து கொள்ளாமல், அதனால தான் கடைசியாக ஒருத்தன் குத்துனால அவனையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு ஈட்டியை வச்சு குத்தி பார்த்தான். கடைசியாக உடம்புல இருந்து வந்த ஜலமும் வெளிப்பட்டு, இந்த நீனும் ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் குத்தின போது அந்த உடம்பில் இருந்த எல்லா தண்ணீரும் அப்படியே வெளியே வந்தது. அதோடு முடிந்தது என்று சொன்னார். நமக்கெல்லாம் சொன்னார், இனி எனக்கு உனக்காக சிந்துறதுக்கு ரத்தமே எல்லாத்தையும் சிந்திட்டேன்ப்பா, இனிமேல் நீ அந்த இரத்தத்தினால் உன் பாவத்தை அறிக்கை செஞ்சு என்னை மன்னியும் ஆண்டவரே, உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொன்னால் ஆண்டவர் அப்படியே நம்மை மன்னிப்பார். பிரியமானவர்களை, 13ஆம் வசனம், அது எப்படியெனில் காலை வெள்ளாட்டு கடாய்வைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால். என்ன சுத்தி? அவ்வளோதான். அதாவது இவர்கள் அங்கங்கே ஓடி போய் புண்ணியம் தேடுகிறார்களே, ஏதோ நான் தான் எப்படி செஞ்சுட்டேன் அப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லுகிறார்களே, அது எல்லாம் சரீர சுத்தி தான். என்ன சுத்தி? சரீர சுத்தி. அதனால தான் அந்த காலத்தில் நான் ஒரு 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 இந்த தேவ சகாயம் என்கிறவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து கொண்டிருந்த போது அந்த மன்னர் சொல்லுகிறார், நமக்கும் அந்நியருக்கும் நடந்த யுத்தத்திலே 50 பேருக்கு மேலே செத்து போய்விட்டார்கள். நீ ஒரு 50 ஆடை எடுத்து கொண்டு போய் பலி செலுத்தி ஏழை எளியவர்களுக்கு கொடு, நம்முடைய நாட்டின் மேல் இருக்கிற சாபம் நம்மை விட்டு, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஆடை வெட்டிவிடு, நம் தேசத்தின் மேல் கடவுளுடைய கோபம் வரக்கூடாது. அவர் இன்னும் பழைய ஏற்பாட்டில் இருக்கார், நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஆனால் அவர் வெட்டின ஆடுனால் அவருக்கு எந்த சுத்தியும் கிடையாது. ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்ம வெட்ட வேண்டியதில்லை, குத்த வேண்டியதில்லை, போய் ஆடை பலி செலுத்த வேண்டியதில்லை. நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்தையும் உணர்ந்து உண்மையாக சொன்னால் அப்பா மன்னிச்சிருவார். அல்லேலூயா. அதனால தான் சரீர சுத்தி தான் அதுக்கு கிடைக்கும். ஆனால் கர்த்தருடைய ரத்தம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே. அது ஏன் நித்திய ஆவின்னு பேதுரு எழுதினார்? நம்ம ஆவி இயேசுவை விசுவாசிக்காட்டா பாதியில் போயிடும். ஆனால் இயேசுவுக்கு தொடக்கமும் இல்லை. அதனால தான் அவரோட ஆவி என்ன ஆவி? நம்ம ஆவியும் நித்திய ஆவி தான். ஏன்னா அந்த ஆவி யார் நமக்கு ஊதுனது? இயேசு ஊதுனார். ஆனால் இனி போகிற இடத்த வச்சு தான் அது நித்திய ஆவியான்னு முடிவு பண்ண போகுது. அது நித்திய நிந்தையா நித்திய மகிமையான். ஆனால் இயேசு ஆவியும் அந்தமுமா இருக்காரு. அவருடைய ஆவி நித்திய ஆவி. நித்திய ஆவினாலே தம்மை தாமே. இந்த தம்மை தாமேன்னு பைபிளில் வர்ற இடத்தெல்லாம் எண்ணி கவுண்ட் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஒருத்தனை என் இயேசுவை பிடிச்சி அறைய முடியாது, மறைஞ்சு போயிடுவார். அவர் ஒருத்தனும் பிடிக்க முடியாது. நாசரேத்தில் போகும்போது கொலை பண்ண பார்த்தாங்க, ஏன் அவரை கொலை பண்ண முடியல? மறைந்து போய்விட்டார். இந்த ஏன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆடை போல, மாசற்ற ஆட்டுக்குட்டியை போல தம்மை தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள, ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு. இப்போ நான் நிற்கிறேன் பாருங்களேன். பிசாசு என்கிட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் ஊழியத்துக்கு வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு சொல்லுவானே, எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய மோசமான ஆள் வாலிபத்தில் இருந்த தெரியுமா, நீ அதெல்லாம் நினச்சா எங்கள் மைக்கை பிடிச்சி பேச முடியுமான்னு. இந்த ஒரு வசனம் தான் என் மனசாட்சியை சுத்தமாக்குச்சு. இந்த ஒரு வசனம் இல்லைன்னா நான் இங்கே நின்று பேசுகிறதுக்கு ஒரு தகுதியும் இல்லை.
ஏன்னா அவன் நின்று சொல்லுவான், டே நீ பயங்கரமான பாவிடா, நீ மோசமான பாவிடா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இயேசுவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியே சுத்தமாக்கிருச்சுல்ல. கையை நல்லா தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக்கிருச்சு. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதே எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன்னு சொல்கிறாரு. அங்கே பாருங்க, ஆசாரியன், பிரதான ஆசாரியன் வந்து நல்ல கவனிங்க, இதில் ஒரு சின்ன ஒரு அழகான ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்கிறேன். 2026க்கான பாவத்தை 2026வது வருஷத்தில் பிரதான ஆசாரியன் உள்ளே போய் அவர் கொண்டு போகிற வெள்ளாட்டுக்கடா அல்லது ஆட்டின் ரத்தத்தை கொண்டு போய், காளையினுடைய ரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செலுத்தி ஜனங்களுக்காக என்ன செய்வார்? தெளித்து பரிசுத்தப்படுத்துவார். இப்போ ஜனங்கள் அவர் போயிட்டு வந்தவுடனே என்ன சொல்லுவோம்? அடுத்து பாவம் செய்வோம். அடுத்த வருஷம் நம்ம பிரதான ஆசாரியன் எங்கே போவார் சொல்லுங்கள்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவர் என்ன தெளிச்சிருவார். அப்புறம் 2028 செய்வோம், நம்ம பாஸ்டர் உள்ளே போய் நமக்காக பேசிட்டு வருவார். ஆனால் இயேசு ஒரு தடவை தான் நமக்காக மரிச்சிருக்கார். அப்போ இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூறுகிறவங்க, அவர் எனக்காக ஒருத்தரம் மரித்து விட்டார் என்று நம்பி இனி பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதை உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் ரொம்ப பயங்கரமான பாவி, விபச்சாரமே செஞ்சுருக்கீங்க, அசுத்தங்களை செஞ்சுருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி தான் இயேசுடைய ரத்தத்தை கேள்விப்படுறீங்க. ஏசப்பா நான் இப்படிலாம் கேள்விப்படவே இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னீங்கன்னா, எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் உங்களை தண்டிக்காமலே அவர் மன்னித்து விடுவார். ஆனால் நீங்கள் அறிந்து செய்யும் போது, உனக்காக நான் இத்தனை அடிபட்டேனே, நான் ஆட்டையா அறுத்தேன், நான் மாட்டையா அறுத்தேன், என்னைத்தானப்பா ஆடு போல அறுத்தார்கள். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதுக்கு முந்தின வசனத்தில் நான் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. அவன் வருஷந்தோறும் மேலே போயிட்டு வர்றதுனால வருஷந்தோறும் அவங்களுக்கு பாவம் செய்யலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அவரே நமக்காக பலியானதுனால நம்ம அந்த இரத்தத்துக்கு உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். வேத வசனம் சொல்லுது, அறியாமை உள்ள காலங்களில் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுவார். அப்போ இயேசுவின் இரத்தத்தை அறிஞ்ச பின்னாடி இரத்தத்தினுடைய விலை மதிப்பை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பந்தி எதுக்கு? நல்லா கவனிச்சுக்கிறங்க. மூழ்கினவன் முழுவதும் மூழ்கினவன். பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே காலை மட்டும் கழுவாதீங்க, தலையும் சேர்த்து கழுவுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மூழ்கினவனுக்கு முழுவதும் கழுவப்பட வேண்டியதல்ல, எது மட்டும் கழுவுனா போதும். அப்போ இந்த மாதம் முழுசு இந்த கால் எங்கே போச்சு? பைக்கில் போச்சா? எங்கெல்லாம் போச்சு? இந்த கால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடம் எங்கெல்லாம் போச்சு? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த கால் எங்கெல்லாம் போய் செஞ்சிச்சு? எந்தெந்த கிரியைகளை செஞ்சோம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி, நான் ஒன்று சொல்கிறேன், நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே விழுந்துருங்க ஆண்டவர்கிட்ட. தண்டனை வர்றதுக்கு முன்னாடியே பேசும்போது சரண்டர் ஆயிருங்க. அப்புறம் தண்டனை வந்துச்சுன்னா என்னைய திட்டாதீங்க, நான் ஒன்றும் தண்டிக்கிறவரல்ல, எனக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம்லாம் இல்லை. அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, அவருடைய வசனம் வல்லமையானது. நீங்கள் இப்போவே சாஷ்டாங்கமாக விழுந்து உங்கள் ரத்தத்தினால என்ன கழுவுங்க. நான் இப்படி செஞ்சது தப்பு, உங்களுடைய வார்த்தைக்கு விலகி போனது தப்பு, உங்களுடைய வார்த்தையை விட்டு போனது தப்பு, நான் அறிந்த பிறகும் பாவம் செஞ்சேன்னு சொல்லுங்க. விலையேற பெற்ற ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. அங்கே போனீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னா ஜாமீன் எடுக்கணும், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுக்காக போராடணும், கோர்ட்டாக அலையணும். அப்படியும் விடுதலை இல்லை. சில பாவத்துக்கு விடுதலையே இல்லை அரசாங்கத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். அதனால தான் நான் நிறைய ஊழியக்கார கூடுகையில் சாட்சி கேட்கும்போது அநேக ஊழியக்காரங்க பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது சொல்கிறாங்க, நான் சர்ச்சு கண்ணாடியை உடைச்சவன், நான் பாஸ்டர் அடித்தவன், நான் சுவிசேஷம் சொல்லும்போது ட்ராக்ஸ் எடுத்து மூஞ்சியில் எரிஞ்சவன். ஆண்டவர் இவங்களெல்லாம் எதுக்கு தெரிந்து கொண்டீங்கன்னு? அவருடைய ரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ தான் இயேசு எனக்கு ஞாபகப்படுத்தினார், நான் சிலுவையில் இருந்து மன்னிச்சேன்ல, அது மனசார மன்னித்தேன், மற்றவங்கள போல் வாயினால் மன்னிக்கலை. அதனால தான் என்னை சிலுவையில் அரைஞ்ச 50வது நாள் அதே ஜனத்துக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தேன். அதே ஜனத்துக்கு 3000 5000 8000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் ஏன் கலிலேயாவில் போய் 8000 பேரை ரட்சிக்கலை? என் மன்னிப்பு வார்த்தையில் அளவில் இல்லை, உள்ளத்தில் அளவில் இருந்துச்சு. எவர்கள் வேடிக்கை பார்த்து துப்பி விட்டு போனார்களோ அவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் எவரையும் மன்னிப்பார். அவருடைய இரத்தத்தை விசுவாசித்தால் எவரும் அவருக்கு தள்ளப்பட்டவர்கள் அல்ல. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன்,
நீங்கள் மரணப்படுக்கையில் இருந்தால் கூட இந்த சிபிஎம் சபை இருக்குல்ல, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? யாராவது மறிக்க போகிறாங்கன்னா அவங்க டெய்லி வந்து சொல்லுவாங்க, என் பாவத்தை மன்னியும், உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர். இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லுங்கள், என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. செத்துருவேன்னு சொன்னாலே அவன் பயந்துடுறான். ஏன்னா அப்படி தான் இன்றைக்கி நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை எடுத்துக்கிடுவார். ஆமாம், நீங்கள் உங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், சுத்திகரிங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, பரிசுத்தப்படுத்துங்க, உங்கள் ரத்தத்தினால என்ன கழுவுங்க. ஏன்னா அந்த ரத்தம் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற ரத்தம். அப்போ விலையேற பெற்ற விசுவாசம், விலையேற பெற்ற ரத்தம். சொல்ல மாட்டேங்கிறீங்கள? விலையேற பெற்ற ரத்தம். இங்கே யாரும் பாஸ்டர் விலையேற பெற்ற ரத்தம்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு போய் ஆட்டுக்கறி கடையில் என்ன வாங்க போயிடாதீங்க. ஏன்னா இவன் பிரசங்கத்தை பாதி தான் கேட்குறான் கொஞ்சம் பேர். ஆமாம், பரிசுத்தவான்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதில் மிக முக்கியமானது இரத்தத்தை. ஏன்னா இந்த பூமியில் 3 சாட்சி இருக்குது: ஆவி, ரத்தம், ஜலம். அந்த ரத்தம் சிந்தப்படும் போது மேலே தகவல் போயிடும். தந்தி அடித்த மாதிரி ஆபேலுடைய ரத்தத்தை சிந்திட்டாங்க. அவனோட ரத்தத்தை சிந்தனவனுடைய ரத்தம் இந்த பூமியில் வேறு வழி இல்லை. அதனால தான் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. நல்லா இருக்கேன்னு நீங்கள் யாரும் தின்றாதீங்க. நாங்கள்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால அதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்ததும் இல்லை, பார்க்க விரும்பினதும் இல்லை. அது நமக்கு தேவையும் இல்லை. தேவன் தள்ளினதை நாம் தள்ளிவிட்டோம். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். விலையேற பெற்றது இயேசுவின் ரத்தம். அது நம்ம பாவத்தை மன்னிக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும் ரொம்ப அழகான அற்புதமான ஜெபம் என்னென்னா, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவோம், என்னை உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சேர்த்துக்கொள்ளும். ஏன்னா நம்மெல்லாம் போகிறது ஆபிரகாம் நிற்க போகிற இடத்துல, நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இயேசுவை பார்க்க போகிறோம். அதனால் நமக்கு தகுதி இல்லை, நம்முடைய கிரியைகளுக்கு தகுதி இல்லை. அந்த விலையேற பெற்ற ரத்தம் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றும்.